Hi students, அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சாட்டர்டே சண்டே ஒரு அல்டிமேட் ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். போத் 11th அண்ட் 12th. நீங்கள் வந்து சாட்டர்டே சண்டே மட்டும் இல்லை 2 டேஸ் வந்து உங்களுக்கு எப்போல்லாமே ஃப்ரீ கிடைக்குதோ அல்லது வந்து ஒன் டேவாக இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ஷெடியூலு. சரிங்களா, உங்களுக்கு எப்போல்லாமே ஃபுல் டே வந்து லீவ் கிடைக்குதோ அந்த டைமில் இந்த டைமிங்கை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கு வந்து நமக்கு வந்து எப்பயுமே முக்கியமானது பிளானிங் தான். சரிங்களா, நம்ம வந்து எந்த அளவுக்கு பிளான் பண்ணி படிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஈஸியாக ஃபுல் மார்க்ஸ் வந்து எடுக்க முடியும். நம்ம வடிவேல் காமெடிகள் கூட வரும்ல, பிளான் பண்ணாமல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பிளானிங் வந்து எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி வைக்கணும். சரிங்களா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் மிட் டேர்மில் எவ்வளோ மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி வைங்க. 600க்கு 500 550 அல்லது 560 70 80 அல்லது 6 அவுட் ஆஃப் 600 அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வைங்க. அந்த டார்கெட்டை நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். உதாரணத்துக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக நீங்கள் வந்து மார்க்ஸ் வந்து எழுதி வைங்க. தமிழில் இவ்வளோ எடுப்பேன், இங்கிலீஷில் எழுதிருப்பேன், ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி பாட்னி அண்ட் சுவாலஜி அல்லது அதர் சப்ஜெக்டாக இருந்தீங்கன்னா எந்தெந்த சப்ஜெக்டில் எவ்வளோ மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், எழுதி வைங்க மிட் டேர்முக்கு. சரிங்களா, ஃபர்ஸ்ட் மிட் டேர்மாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் யூனிட் டெஸ்ட்டாக நடக்குது, நமக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுத்து ப்ராப்பராக நடத்துகிறாங்க அப்படின்னா அதில் ஃபுல் மார்க்ஸ் வந்து எந்த அளவுக்கு எடுப்பீங்க அப்படிங்கிறத எழுதி வைங்க. அதே மாதிரி காலாண்டுக்கு வரப்போ காலாண்டுக்கு எழுதி வைங்க. ஓவராலாக இப்போயே உங்களுடைய பப்ளிக் மார்க்ஸ் வந்து ஸ்கோரிங்கை எழுதி வைங்க. சரிங்களா, நான் பப்ளிக் மார்க்ஸில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் 90 above அல்லது வந்து உங்களுக்கு பிடிச்ச மார்க்கு. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சென்டம் எடுக்கணும் பிளான் பண்ணியிருப்பீங்க, 95 எடுக்கணும், 95 above எடுக்கணும்னு பிளான் பண்ணியிருப்பீங்க. அதுக்கேற்ற மாதிரி இப்பயே வந்து என்ன பண்ணுங்கள், எழுதி வைங்க. எழுதி வச்சுட்டு ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் ஒவ்வொரு டைம் எக்ஸாம்லையும் அது வந்து ஃபாலோ ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். மிட் டேர்மில் அதே மார்க் வந்து அச்சீவ் பண்ணுறீங்களான்னு பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா குறைஞ்சிச்சுன்னா எதனால் குறைஞ்சிது, எந்தெந்த சப்ஜெக்டில் அந்த மாதிரி குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத ரீசனை வந்து என்ன பண்ணுங்கள், எழுதி வைங்க. நம்ம ஒரு சில விஷயங்கள் சொல்லும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறதில்ல, சரியாக கேட்குறதில்ல, அதை ஸ்கிப் பண்ணி கேட்குறதுனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அது வந்து போய் சேரதில்லை. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஒரு 5 நிமிஷம் தான் சரிங்களா, அதை வந்து கேட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த அகடமிக் இயர் ஃபுல்லாக வரைக்கும் அது வந்து என்ன இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 2 டேஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஒன்று சாட்டர்டே, இன்னொன்று சண்டே. சரிங்களா, 2 நாளைக்கு நீங்கள் இந்த மாதிரியான மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த டைமிங் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க, மாற்றிங்க. சரிங்களா, இது வந்து சாட்டர்டே சண்டே மட்டும் ஸ்டடி பிளான் கிடையாது. எப்போல்லாம் 2 டேஸ் வந்து ஹாலிடேஸ் வருதோ அல்லது 3 டேஸ் வந்தாலும் இதே பிளானிங்கை அடுத்தடுத்த நாளைக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம். எனக்கு 3 நாளைக்கு வருது, 4 நாளைக்கு லீவ் வருது அப்படின்னா நான் இங்கே வந்து சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அப்படிங்கிறதுக்காக கொடுக்கல, ஒவ்வொரு சாப்டர் அப்படிங்கிறதுக்காக வந்து என்ன பண்ணியிருக்கேன், கொடுத்துருக்கேன். சரிங்களா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சாப்டராலும் என்ன அடிச்சுக்கலாம் அல்லது ஒரு சாப்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி கூட என்ன பண்ணிக்கலாம், நினச்சிக்கலாம். சரிங்களா, இப்போ வந்து நமக்கு வந்து 2 நாள் லீவ் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மேக்ஸ். சரிங்களா, மார்னிங்கில் நான் படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இங்கே 2 மணி நேரம் உங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன், டைம் கொடுத்துருக்கேன். சரிங்களா, அதே வந்து பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா மேக்ஸ் வராது, அதனால் அதுக்கு பதிலாக பாட்னி கொடுத்துருக்கேன். நீங்கள் சுவாலஜியாக எது எனி அதர் சப்ஜெக்ட் கூட போட்டுக்கலாம். சரிங்களா, 5 to 7 கொடுத்துருக்கேன், 2 hours. அப்போ இந்த 2 ஹவர்ஸில் நம்மளால் என்ன படிக்க முடியும் அப்படிங்கிறத பிளான் பண்ணுங்கள். 2 மார்க்ஸா 3 மார்க்ஸா அல்லது 5 மார்க்ஸா. சரிங்களா, இப்போ வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு சாட்டர்டே வந்து 2 மார்க் 3 மார்க் படிக்கிறேன் அப்படின்னா அதே லெசனை அடுத்த சண்டேல பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் வந்து படிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த வாரத்தோட முடிஞ்சிடும். ஏன்னா நமக்கு வந்து மிட் டேர்ம் போர்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஜூலை லாஸ்ட் வீக்கு ஆர் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் இந்த மாதிரி டைம் தான் நடக்கும். சரிங்களா, அதனால் அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒரு சாப்டர் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். சரிங்களா, ஏன்னா நமக்கு வந்து நம்பர் ஆஃப் லெசன்ஸ் வந்து மிட் டேர்முக்கு பொறுத்த வரைக்கும் கம்மி தான். ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி இருக்கும். அதே மாதிரி பயாலஜியில் பயோசாலஜி மட்டும் என்ன வரும், அதிகமாக வர மாதிரி இருக்கும். அதே மாதிரி பியூர் சயின்ஸ் சுவாலஜியில் அதிகமாக வர மாதிரி இருக்கும், போத் 11th and 12th. சரிங்களா, 2 செக்ஷனுக்கும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சாப்டர் கொடுத்துருக்கேன், 5 to 7 AM 2 hours ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி. அதுக்கடுத்து பாட்னியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாப்டர் கொடுத்துருக்கேன், 5 to 7 hours. சரிங்களா, 2 hours வந்து ஸ்டடி பிளான். அதுக்கடுத்து பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா 7லேருந்து 9 மணி வரைக்கும் பிரேக்கிங். சரிங்களா, நீங்கள் வந்து 2 மணி நேரம் என்ன பண்ணிக்கலாம், பிரேக் எடுத்துக்கலாம், சாப்பிட்றது குளிக்கிறது எதாக இருந்தாலும் சரி. அதுக்கடுத்து ஃபிசிக்ஸ் பார்த்தீங்கன்னா 9 to 11 AM கொடுத்துருக்கேன். இது வந்து 2 hours ஸ்டடி பிளான் தான். இந்த 2 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணமாக நம்ம ஈக்குவலாக பிரிப்பேன். நான் ரொம்ப ஸ்லோவாக படிக்கணும்னா கூட 1 மணி நேரத்துக்கு ஒரு 5 2 மார்க் அப்படின்னா அடுத்த 1 மணி நேரத்துக்கு 5 10 ஈஸியாக வந்து என்ன பண்ணிடலாம், படிச்சிடலாம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணுறவங்க அந்த சாப்டரில் இருக்கக்கூடிய எல்லா 2 மார்க் 3 மார்க்குமே என்ன பண்ணிடலாம்,
ரீட் பண்ணிடலாம் சரிங்களா. நம்ம ஒரு கொஸ்டினுக்கு 10 நிமிஷம்னு வச்சுட்டாலும் 60 நிமிஷம் இருக்கு. 6 கொஸ்டின் வந்து என்ன பண்ணலாம், ஈஸியாக படிக்கலாம். ரொம்ப ஸ்லோ லினர்ஸாக இருந்தாலும் படிக்கலாம். அப்படின்னா 2 ஹவர்ஸ் 12. நான் மினிமமாக சொல்கிறேன், மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணலாம் படிக்கலாம். இப்போலேருந்து ரிலாக்ஸாக படிச்சிங்கன்னா ஈஸியாக வந்து ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கடுத்து 11 to 11:30 வந்து பிரேக் வந்து கொடுத்துருக்கேன், 1/2 hour. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி சரிங்களா. நீங்கள் எந்த சப்ஜெக்ட் வேணால் நான் ஆல்டர் பண்ணிங்க. நான் உதாரணத்துக்காக கெமிஸ்ட்ரி கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா 11:30 to 1:30 2 ஹவர்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இதுலேயும் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி படிச்சுக்கலாம் சரிங்களா. 2 மார்க்ஸோ 3 மார்க்ஸோ அது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பயாலஜியில் பார்த்தீங்கன்னா 1+1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். பாட்னியில் 1, சுவாலஜியில் ஒரு லெசனு. அது 2 ஹவர்ஸில் வந்து உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஒன்று படிச்சிங்க அப்படின்னா பாட்னி மட்டுமே ஒரு நாளைக்கு படிங்க, அடுத்த நாளைக்கு சுவாலஜி படிங்க. அப்படி இல்லை அப்படின்னா பாட்னியில் வந்து என்ன பண்ணுங்கள், 2 மார்க் 3 மார்க்ஸ் படிச்சிங்கன்னா சுவாலஜியில் 2 மார்க் 3 மார்க்ஸ் படிங்க. அடுத்த நாள் வந்து 5 மார்க்ஸ் வந்து 2 லெசன் படிங்க. எப்படி படித்தாலும் ஒரே கணக்கில் தான் வரும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள். அதுக்கடுத்து பியூர் சயின்ஸ் சுவாலஜி வந்தீங்கன்னா 3 to 5 PM கொடுத்துருக்கேன். ஏன்னா இவங்களுக்கு வந்து பியூர் சயின்ஸுக்கு வந்து சுவாலஜி மட்டும் தான், பயாலஜியில் வராது. அதனால் அங்கே 2 ஹவர்ஸ் நீங்கள் இங்கே ஒரு லெசன்ஸ் வந்து படிக்கலாம். ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா 11th and 12th ஃபஸ்ட்டு சாப்டர்லாம் சின்னதாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு செகண்டு இது எல்லாமே சரிங்களா. 3rd லெசன்ஸ் வரைக்கும் அதே மாதிரி 11th அதே மாதிரி தான். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணி படிச்சுக்கலாம். அதுக்கடுத்து பிரேக் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5 PM to 7 PM கொடுத்துருக்கேன். இது வந்து நீங்கள் ஈவினிங்கில் விளையாடணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா அல்லது வந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு நினச்சாலும் நீங்கள் இதை எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷுக்கு 1 hours வந்து மாதிரி கொடுத்துருக்கேன், 7 to 8 PM. அதுக்கடுத்து 8 to 9 PM பிரேக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 9 to 10 வரைக்கும் என்ன பண்ணியிருக்கேன், கொடுத்துருக்கேன் சரிங்களா. இது இந்த ஹவர்ஸை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், யூட்டிலைஸ் பண்ணி படிச்சுக்கலாம். ஒரு மணி நேரம் கிட்டத்தட்ட இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணி நேரம் ஸ்டடி ஹவர்ஸாக கொடுத்துருப்போம். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. இதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதை வந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து பிளான் பண்ணுங்கள் சரிங்களா. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கூல் டேஸில் வந்து எப்படி படிக்கிறது அப்படின்னு ஒரு பிளான் கேட்டிருக்காங்க. அதை அடுத்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அப்லோட் பண்ணுவோம் சரிங்களா. ஹாலிடேஸில் இந்த மாதிரி பிளானிங் சரிங்களா. இது 1 டேக்கான பிளானு. நீங்கள் இந்த 1 டேவுக்கு எத்தனை நாள் வந்து உங்களுக்கு ஹாலிடேவோ அதுக்கேற்ற மாதிரி லெசன்ஸ், நம்பர் ஆஃப் லெசன் அடுத்தடுத்த நாளில் 2 லெசன் 3 லெசன் 10 நாள் இருந்தாலும் 10 லெசன் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா அதை 50% குறைச்சி 5 லெசன்ஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம், கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஆர்ட்ஸ் குரூப்பாக இருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய சப்ஜெக்டை மாற்றிக்கிங்க சரிங்களா. ஃபிசிக்ஸ் வர இடத்துல வேறு காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், மாற்றி படிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் முக்கியமான கொஷின்ஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டோம். அது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, 11th and 12th பயாலஜி, மேக்ஸ் எல்லாத்துக்குமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.